Thumide, an exclusive fans meet show every Tuesday on BS Value. BS Value now available on Play Store and App Store. Hi, hello, vanakkam and welcome to the show Home Tour. நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். மோஸ்ட்டாக நம்ம ஷோவில் வந்து வில்லாஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனலக்கு இன்டீரியர்ஸில் தான் இருக்கோம். மோஸ்ட்டாக வந்து இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து டெக்கரேஷன்ஸ் அண்ட் தென் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபவுண்டர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க மேம். என்னை பற்றி பேசிக்காக அவ்வளோ பெருசாக இல்லை சொல்ல. ஐ எம் பேசிக்லி இன்டீரியர் டிசைனர். என்னோட எஜுகேஷன் எல்லாமே ஐ டிட் இன் SRM, ப்ரொஃபஷனல் இன்டீரியர் டிசைனிங் கோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங் லைக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஐ ஸ்டார்டட் டூயிங் இன் காலேஜ் இட் செல்ஃப். லைக் தேர்ட் இயர் காலேஜ்லேருந்தே ஐ ஸ்டார்டட் டூயிங். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைக் 4-5 years ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி ஆன் மை ஓன். தென் இட்ஸ் கோயிங் குட். ஓகே மேம், உங்கள் ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த ஒர்க்? ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து ட்ரீம் வந்து ஐ வாண்டட் டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர் ஒன்லி. ஆனால் மை பேரண்ட்ஸ், மெயின்லி மை மாம், ஷீ டidn't want me to do that. இது ஃபேஷன் டிசைனிங் அதனால இல்லை. ஷீ தாட் இன்டீரியர் டிசைனிங் வுட் பி பெட்டர். அது அப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணாங்க. ஸோ ஷீ saw both. then she was like இதுக்கு நீ போ. நான் ஸ்டார்டிங்கில் இன்டீரியர்ஸ்னால் என்ன நினச்சேன்னா கலரிங் பெயிண்டிங்னு நினச்சதா ஐ வென்ட் ஃபார் மை மதர். But then there's a lot of things. It's just like architecture. Architecture நீங்கள் எக்ஸ்டீரியரில் பண்ணுவீங்க, நாங்கள் இன்டீரியரில் பண்ணுவோம். So ஒரு இன்ச்சும் it matters. It's not a very easy course at all. And that too doing a professional course is very difficult. Family is very supportive. And I'm married now. My in-laws are also very, very supportive. My husband is even more supportive. Without him, nothing is possible. மற்ற இன்டீரியர்ஸை விட இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட ஒரு சின்ன சீக்ரெட் என்னென்னா, மெயினாக கிளைண்ட்ஸை வந்து we treat them வெரி லைக் ஃப்ரெண்ட்லி பேசிஸ். அவங்க ஆஃபீஸ்க்கு வரணும் அண்ட் ஒரு லேமினேட் பார்க்கணும் கூட ஆஃபீஸ்க்கு வரணும் அதெல்லாம் இல்லை. we go there, we make sure they are like my friends. I treat them like that. And all, yeah, they are very comfortable with me. என்னோட clients எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் I see. And also like இப்போது கிளைண்ட்ஸுக்கு என்ன மெயினாக வேணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வேணும். That's like our secret. Some or the other, like with whatever materials possible, I make sure I give them the best. And design wise we concentrate more than the TV unit, a wardrobe. We go within a theme. இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டா ஒரு அனிமல் தீமில் it will be there. Not very expensive, இது very budget friendly, but that theme will be there. அட்ராக்ட் பண்ண உள்ளே வந்தோடனே அது வந்து பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இதில் இன்னும் கூட நம்ம பண்ணலாம். பட் தென் இந்த ஸ்பேஸ் வந்து மினிமலாக சட்டிலாக இருக்கணும் தான். there's one corner, அங்கே அவ்வளோ டெக்கர்ஸ், தென் த ஸ்மால் ஃப்ரேம், பால் பேனலிங்கே எதுவுமே நம்ம பண்ணல. ஜஸ்ட் அ ஃப்ரேம் பட் கலர் ஸ்கீம் matches the frame. அந்த மாதிரி all design, yeah. So இது cheetah, then again we go with the cheetah theme, the color scheme, everything matches பார்த்தீங்கன்னா. So that's the main thing. Designing is our main motto. Design wise தான் நம்ம கிட்ட actually நிறைய clients வராங்களே. இந்த 1 yearல if you guys have noticed, we have done a lot of projects in just 1 year, only based on design and budget friendly. And also they are very comfortable with us. ஓகே மேம், இந்த ஸ்பேஸே வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான நீங்கள் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணி கொடுத்து? ஸோ ஸ்பேஸ் வைஸ்ன்னு பார்த்தா we can do anything. அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் இது வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ வெரி ஹியூஜ் ஸ்பேஸ், பட் we can give a TV unit, பேக் வால் பேனலிங், அதில் வால்பேப்பர் பண்ணலாம். தென் we can add some frames, then small pendant lightings like that. And this, so மோஸ்ட்டாக நீங்கள் லேம்ப்ஸில் தான் எனக்கு லைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டீரியர் பண்ணிட்டு லைட்டிங் பண்ணாமல் சில கிளைண்ட்ஸ் போகும்போது ஐ ஃபீல் பேட். சில பேருக்கு பட்ஜெட் இருக்காது, பட் லைட்டிங் மேக்ஸ் த ஹோல் ஸ்பேஸ் மோர் பியூட்டிஃபுல். ஸோ ஐ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஃபால் சீலிங், அந்த லைட்டிங், அந்த பிரைட்னஸ், வென்டிலேஷன் எல்லாமே வி கான்சன்ட்ரேட். அப்புறம் கர்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கர்டன்ஸ் வந்து ஏதோ வி கஸ்டமைஸ்.
ஆர் ஏதோ வி கெட் இட் இன் லைக் ஹோம் சென்டர், நீல்கமல் அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ அதே தான், எவ்ரி திங் இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா we sometimes customize, we purchase it for cheaper rate also. So it depends. எந்த மாதிரி உட்ஸ் Yeah, so அதுதான் நான் சொன்ன மாதிரி MDF board is nothing but ரெடிமேடாக கிடைக்கிறது. ஓகே, நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ரெடிமேடாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது MDF போர்டு மோஸ்ட்டாக இருக்கும். நம்ம பியோர் ப்ளைவுட் அட்லீஸ்ட் 16 to 18 mm திக்னஸ். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா we use waterproof plywood அண்ட் வார்ட்ரோப்ஸ் அதெல்லாம் we use commercial ply. ஸோ இப்போ கிளைண்ட் ரொம்ப நல்ல பட்ஜெட் இருந்தால் we go for like good quality plywoods like Sharon, Green Ply, Century. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் we get their sister brand like Global, Asian Ply. அதுவும் same as them but brand wise கொஞ்சம் நேம் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம நார்மல் ஹேண்ட் பேக் வாங்குகிறோம், ஒரு எக்ஸ்பென்சிவ், பட் குவாலிட்டி வைஸ் இட்ஸ் த சேம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் லிவிங் ஸ்பேஸில். கிச்சனில் போய் பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், கிச்சனில் தான் இருக்கும். இது வந்து என்ன மாதிரி தீமில் வந்து இவங்க பண்ண போகிறாங்க, இல்லை என்ன மாதிரி தீம்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிச்சன் இஸ் அ வெரி நார்மல் கிச்சன் அண்ட் இட்ஸ் அ ஓப்பன் கிச்சன். பேசிக்காக யூஸ்வலாக நீங்கள் டோர் போட்டிங்கன்னா இட்ஸ் அ க்ளோஸ் கிச்சன். பட் இது வந்து கொஞ்சம் அந்த அப்ராட் ஸ்டைலில் ஓப்பன் கிச்சன் வித் பார் ஸ்டூல் அந்த மாதிரி இருக்கும். சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் மச் ஸ்பேஸ் ஃபார் டைனிங் ஏரியா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இருக்கிற ஸ்பேஸில் என்ன மாதிரி டைனிங்லாம் இல்லை அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வீக்கெண்ட். நான் வந்து இதோட ஒரு சின்ன கிச்சனில் we accommodated one island kitchen with 2 chairs. ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், காம்பேக்டாகவும் இருக்கும், ஜஸ்ட் 2 பேர் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி. ஸோ மெயினாக கிச்சனுக்கு பார்த்தா we use waterproof plywoods which is very very important. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சனில் வந்து வுட்டு பிரேக் ஆகிருக்கும், அது ஏன்னா டெர்மைட்னால. ஸோ டெர்மைட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் குட் அமௌண்ட் ஆஃப் கிரானைட். ஓகே மேம், கிச்சனுக்கு வந்து மோஸ்ட்டாக பெயிண்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை இந்த மாதிரி டைல்ஸ் ப்ரிஃபர்? இல்லை, எனி டைம் டேடோ டைல்ஸ் தான். இது பேர் டேடோ டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம நிறைய ஃபயர் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் யூஸ் பண்ணுறோம், பெயிண்ட் போட்டால் அந்த ஆயில் அது எல்லாமே தெரியும் ஸ்டெயினாக. ஸோ வி யூஸ் டைல்ஸ் அண்ட் கிரானைட் இஸ் அ மஸ்ட் ஃபார் கிச்சன். ஓகே மேம், என்ன மாதிரி ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க உங்கள் கிளைண்ட்ஸ்? ஸோ பேசிக்காக அதுதான் மெயின் ஆக்சசரிஸ். நாங்களே போட்டு கொடுக்குறது வந்து ஆயில் புல் அவுட், கட்லரி அண்ட் பிளேட் ட்ராக்ஸ். திஸ் இஸ் காமன். சம்டைம்ஸ் பீப்புள் வந்து எனக்கு பிளேட் ட்ராக் வேண்டான்னு சொல்லும் போது வி கட் இட் ஆஃப். அது லைட்டாக கம்மியாகும் பட்ஜெட்லேருந்து. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டேடோ டைல்ஸ் வேணாலும் அதுலேருந்து லைட்டாக கம்மி பண்ணும் ப்ரைஸ், அந்த மாதிரி தான். வந்து டிஃப்ரெண்ட். யா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 52 rupees per square feet. ஸோ இந்த ரூம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, பட் வந்து நிறைய வந்து உட்கார மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அது எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க? ஸோ அதுதான் இந்த ரூமோட சேலஞ்ச். சின்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ், எனக்கு என்னென்னா எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தா இட்ஸ் ஒன்லி 2 seater, நிறைய 3 பேர் உட்காருங்க. இட்ஸ் அ ஸ்மால் 2 seater சோஃபா, பட் பார்க்க இட்ஸ் கொஞ்சம் எலிகென்ட் பிகாஸ் வி ஹவ் யூஸ் வெல்வெட் ஃபேப்ரிக் இந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் குட்டி சைட் மினி சென்டர் டேபிள் வித் அ நைஸ் கார்பெட். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தா ஒரு குட்டி லான்ச் ஏரியா ப்ளஸ் bed and you have a TV unit and a small wardrobe and a dressing unit. It accommodates everything. But spacious-ஆகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தா that's because the whole wall is white. Accent color we have only used this. நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இது வேணும் இது வேணும், இதெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க, அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ கிளைண்ட்ஸுக்கு பேசிக்காக தெரியாது இது எவ்வளோ காஸ்ட் ஆகும் இது பண்ணால். பட் நிறைய கேட்பாங்க லைக் இது பண்ணிட்டு பட் பட்ஜெட் வில் பி ரொம்ப கம்மி, அதுக்கு நம்மளால அவ்வளோலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் we will do. லைக் அவங்க பட்ஜெட்கே இப்போ வந்து வால்பேப்பர் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பராக இருக்கும், நல்லாவே சீப்பராக இருக்கும். பேனலிங் போகாமல் வால்பேப்பர் போயிட்டு குட்டி பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுப்போம். குட்டி டிவி யூனிட் அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி we try to do it. அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு we can't because carpenter rates are very very high. ஸோ அதுதான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலி கிளைண்ட்ஸ்க்கு. ஓகே மேம், அந்த டிவி கிட்ட வந்து ஒரு
ஒரு லைட் செட்டிங் வந்து பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்குது ஆக்சுவலா. அதை வந்து நீங்க எப்படி பண்ணீங்க? ஸோ அது வந்து ஆக்சுவலி பேசிக்காக ஸ்ட்ரிப் லைட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பீடிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே லைட் கொடுத்தோன்னா இட் வில் லுக் நைஸ், அந்த ஸ்பேஸே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அது இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரிப் லைட். கூட நம்ம யூஸ் பண்ணல ஆக்சுவலி, யூ கேன் யூஸ் லைக் அ நைட் லேம்ப் ஆல்சோ. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்குங்க, அவ்வளோ லைட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ யூஸ்வலாக நிறைய கேர்ள்ஸ்க்கு மேக்கப் அதெல்லாம் பிடிக்கும், ஓகேவா? ஸோ அந்த லைட் போட்டு மேக்கப் போடும்போது யூ ஹாவ் தட் ரியல் ஃபீல், பிகாஸ் ஐ எம் அ லவர் ஆஃப் மேக்கப். ஸோ அதனால் தீஸ் டேஸ் இட்ஸ் வெரி காமன். நீங்கள் நிறைய பியூட்டி பார்லர்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பல்ப்ஸ். ஸோ அதுக்காக தான் மெயினாக போடுவாங்க, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் பார்க்க ஃபேஸ் அண்ட் ஆல் தட். இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதில் வந்து 2 மிரர் வச்சுருக்கீங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த மிரர் பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக என்னென்னா அந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் எதுவுமே இருக்காது வால் பேனலிங்னு, ஜஸ்ட் ஸ்ட்ரிப்ஸு. ஆனால் அந்த 2 மிரர் ஏன் நான் போட்டேன்னா அந்த ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் என்ட்ரு ஆகும்போது இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா, அதனால தான். அண்ட் அந்த ரூம் பார்த்தா ஃபுல்லாக ஒயிட், ஹெட் போர்ட் மட்டும் ஒரு அட்வென்ச்சரான ஒரு கலரில் நான் கொடுத்துருப்பேன், பிகாஸ் ரொம்ப சட்டிலாக போயிட்டாலும் போரிங்காக இருக்கும்னு அந்த பாப் ஆஃப் கலர் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ. அந்த மிரர் தான் அந்த ரூம்க்கு வந்து ரொம்ப அழகாக. தேங்க் யூ. ஓகே மேம், இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா வந்து நார்மலாகவே வந்து பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, ஒரு கார்பெண்டர் கிட்ட போகாமல் ஏன் வந்து இன்டீரியர் டிசைனர் கிட்ட வராங்க? எக்ஸாக்ட்லி, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் ஐ வாண்ட் டு ஆன்சர். ஸோ பேசிக்காக இன்டீரியர் டிசைனர் கிட்ட ஏன் வரணும்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க அதை பற்றி டீட்டெயில்டாக படிச்சிருப்பாங்க, டாப் டு பாட்டம், கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லா ஃபிக்ஸிங் டீட்டெயில்ஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. கார்பெண்டர்ஸ் தே ஜஸ்ட் மேக் அ ஃபர்னிச்சர், நம்ம சொல்கிறத பண்ணுவாங்க, டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. கார்பெண்டர்ஸ் இஸ் நீடட் இல்லை, அவங்க எல்லாமே எதுவுமே எங்களால் பண்ண முடியாது, பட் we give the detail. ஸோ நம்ம ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3D பண்ணிவிட்டு கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு we do 2D டீட்டெயில் ட்ராயிங். ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய டிசைன் மூட் போர்ட்ஸ் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் we go for டீட்டெயில் ட்ராயிங். அந்த டீட்டெயில் ட்ராயிங் வச்சு தான் கார்பெண்டர்ஸ் ஒர்க். என்ன மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் மேம்? சும்மா ஒரு ஐடியாவாக என்ன மாதிரி கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம்டா, பட் பெட்ரூம்ன்ற போது இந்த மாதிரி yellow கலர் பெயிண்ட் அடித்தா இமேஜின் கொஞ்ச நேரத்தில் யூ வில் ஜஸ்ட் ட்விஸ்ட் அண்ட் ஃபால். ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் கோ ஃபார் ஆஃப் ஒயிட், ஒரே ஒரு வால் மட்டும் கோ ஃபார் டார்க் கலர்ஸ், அந்த மாதிரி மைல்ட் கலர்ஸ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். ஓகே மேம், ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி வந்து பூம் ஆச்சு உங்களோட இது? ஸோ அதுதான் அங்கே ஃபன்னி ஸ்டோரி. எல்லோரும் மேரேஜ் பண்ணிட்ட பிறகு எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, முன்னாடியே செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் என்னோட விஷயத்தில் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆஃப்டர் மேரேஜ் ஒன்லி என்னோட பிஸ்னஸ் ஆக்சுவலி பூம் ஆச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் மை ஹஸ்பண்ட் இஸ் அ லக்கி சார்ம் ஆர் மை குட்டி பெட் தட் ஹேவ் இஸ் மை சன். அவன் வந்தோடனே தான் லைக் போத் ஆஃப் தெம், மை நியூ ஃபேமிலி, என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட், இன்லாஸ் சப்போர்ட் எல்லாத்தோட ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அண்ட் செமையாக பூம் ஆயிருக்கு இது வரைக்கும், டச் வுட். பட் யா, நிறைய விஷயங்களை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். மீனலக்கு இன்டீரியர்ஸோட ஃபவுண்டர் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம் டூரில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்.